ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரவா தோசை செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த ரவா தோசை ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ செய்யலாம். யூஸ்வலாக ரவா தோசை செய்கிறப்ப பச்சரிசி மாவு சேர்த்து செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கி அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லைங்க. பச்சரிசியை வறுத்து அதை நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மாவை சேர்த்து தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ண அந்த மாவு எப்படி இருக்கணும்னா, நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு என்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு இப்போ நான் ரெடி பண்ண இல்லைங்களா பச்சரிசி மாவு, அந்த மாவு 1 கப்பு. 1 கப் அளவுக்கு மைதா மாவு. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. கண்டிப்பாக இந்த பொருளை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரவை தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுதாங்க அந்த பொருள். இது கூட 1/2 கப்பு அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ ஒரே கப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக வரும். 1 கப்பு ரவை, 1 கப்பு பச்சரிசி மாவு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா வறுத்து அரைக்கணும்னு, அந்த மாவு. 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப்பு அளவுக்கு தயிர், 2.5 ஸ்பூன் கடலை மாவு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வேறு என்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி விஸ்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டியோ எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணியாக தாங்க இருக்கணும் ரவா தோசை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 20 நிமிஷம் ஆயாச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு 20 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லா புளிச்சு இருக்குது. ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள். ரவை சேர்த்ததுனால இந்த மாதிரி கட்டிப்படும். நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம். ரவை தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாவு தண்ணியாக தான் இருக்கணும். உப்பு மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கணுங்க. நம்ம யூஸ்வலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. தோசைக்கல்லை முதல்ல நல்லா சூடாக்கிக்கணும். சூடாக்கிக்கிட்டு ஒரு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ மாவு எடுத்து நம்ம தோசை மாவு ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே எடுத்து மேலே வீசி ஊற்றுற மாதிரி ஊற்றணும். அப்படி ஊற்றுறப்ப தான் ரவை தோசை ஓட்டையாக கிடைக்கும் நமக்கு. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. யூஸ்வல் தோசை மாதிரி டக்குன்னு வெந்துடாதுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல முறுமுறுன்னு ஆன உடனே தான் திருப்பி போடணும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரவை தோசை. நல்லா செவந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக திருப்ப வருது பாருங்கள். இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக ஊற்றுனா இன்னும் முருகலாக வரும்.